பாரதி ராஜா சாரோட 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், மண்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும், பாடல்களாகட்டும், இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சாலிடாக, ஆர்கானிக்காக, யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ வரல. வேறு டைரக்டர்கள் வந்து சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாரதி ராஜா சாரோடது வந்து ஒரு தனி முத்திரை. முதல் மரியாதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உலக சினிமான்னு சொல்லுவேன். நிறைய படங்கள் வரும், அந்தந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும், ரசிப்போம், மறந்துடுவோம். ஆனால் பாரதி ராஜா சார் வந்து காலந்தாண்டி நிற்கிற படங்கள். இஸ் கிரேட், ஹி லிவ்ஸ் ஃபார் எவர். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட ஆள் நடந்தாகும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள், பாலச்சந்தர் அவர்களுக்கு பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று, ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்களின் தந்தை. அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீமை, இது எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ, அதே போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குனர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதி ராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை அவருடைய குடும்பத்துக்கும் அமைதி நான் இறைவனை இயக்குனர் இமயம் பெரிய வருத்தம். திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. இமயம் சரிந்ததுன்னு சொல்றதை விட இமயம் வழியே சரிந்தது சொல்லணும். தமிழ் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி, டைரக்டர்னா இவர் தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரிலாம் எல்லாரும் நினைக்கிற நேரம். நான் 4 சீன் நடிக்கலாம்னு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு. டைரக்டர் ராம்நாத் சார்ட்ட நான் ஒரு 40 பேர் வேலை செஞ்சாலும் ஒரு 4 படத்தை நடித்தாச்சு. எனக்கு ஒரு டைரக்டர் ஆகணுன்றதான் ஆசை. அந்த டைரக்டர் யாரும் கேட்டால் குருநாதரம் மானசீக குருவா பாரதி சார். மண்ணு கத்த பொண்ணு படம் முதல் படம் டைரக்ஷன். அதில் என் நண்பர் பாண்டியன் ஹீரோ. அந்த படம் ரிலீஸ் ஆக முன்னால் மேனத்தட்டில் பெரிய ஷோ போடுறோம். பாண்டியன் சொன்னார், சார் நம்ம படம் பார்க்க டைரக்டர் வர்றாரு பாரதி சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எல்லாமே தெனாமட்டில் நான் சினிமாவுக்கு வர காரணமாக நான் என் தெய்வம் காரைக்குடி நாராயணன் இருக்கார். அவர் ஆஃபீஸ் கீழே, டைரக்டர் பாரதி சார் ஆஃபீஸ் மேலே. அப்போ பழக்கம் பாரதி சார் நான் சான்ஸே கேட்டுக்கேன், கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. மண்ணுக்கத்த பொண்ணு மேனத்தட்டில் பிரிவுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, டைரக்டர் வர்றாரு. சந்தோஷப்பட்டேன். ஆகா, நான் வந்து 37 படங்கள் டைரக்டர் ராமநாதன் ஒர்க் பண்ணாலும் அவர் அனிமேஷன் நிறைய படம் பண்ணுறவர். என்னுடைய போக்கு வந்து டைரக்டர் பாரதி சார் மாதிரி வரணும். ஏன்னா அவருடைய படங்கள் மதுரையில் விழிப்புரியால் பாரதி ராஜா படம் 16 பார்த்தேன், தேவி கலவில் கிழக்கப்பரில் பார்த்தேன், அம்மிக்கரையில் சிவபுரத்தில் பார்த்தேன். அப்போ காலவாசம் ஆஃபீஸ்க்கு நல்லா பாஸ் கொடுத்தாங்க. தேவி கலவில் புதியவர்கள் பார்த்தேன். மண்ணுக்கத்த போட்டு படம் அவர் பார்க்க வர்றாருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் பாண்டியன் சார் வேலையாக டைரக்டர் வரலைன்ட்டார். அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் முதல் டைரக்ஷன் பண்ணிருக்கேன். டைரக்டர் பாரதி சார் நம்ம குருவான்னு வச்சு அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வரணும்னு சொல்லி ஃபோன் வருது. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தார். மண்ணுக்கத்த பொண்ணு என்னுடைய முதல் படம் டைரக்ஷனை செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் டைரக்டர் பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வந்தாலும் பாண்டியன் கை கொடுத்தார். நல்லா இருக்க முடியும். ஏன் டைரக்டர் சார்? நான் தான் டைரக்டர், பேர் ராமராஜன்.
யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு கேட்டாங்க. ராம்நாத் சார்ட்ட அப்படின்னு ஷாக் ஆகிட்டார். ராம்நாத் சார்ட்ட ஒர்க் பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலை பிரசாத் வீட்டுக்கு வாடினார். அங்கே ராஜாண்ணா ரெக்கார்டிங் தேட்டர் பிரசாத் வீட்டுக்கு போனேன். 5000 கையில் கொடுத்து என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி சொன்னார். அதை விட பாக்கி எனக்கு இல்லை. யார் மாதிரி டைரக்ஷன் வரணுமோ நினச்சோமோ அவருக்கு முதல் படத்தை செகண்டாக மட்டும் படம் பார்த்துட்டு என் சொந்த படத்தை டைரக்ஷன் பண்ண சொன்னதை விட மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தை, ஒரு வரலாறு படைத்த ஒரு தெய்வம் நீங்கள் அப்படி இல்லை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம். ஆனால் அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள், அது நடிகரோ டெபியூட்டோ எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுரேஷ் சார் சொல்கிற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லை நம்மகிட்ட. இன்றைக்கி இயக்குனர் எம்ஐஎம், இவங்க 2 பேருடைய பேரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டை நிலைச்சு நிற்கும். டைரக்டர் சாருக்கு அவர் பையன் மனோஜ் மேலே ரொம்ப பிரியம். மனோஜ்னா உயிர். அதான் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேர் வச்சு புதிய ஒரு படம் பண்ணார். மனோஜ் மகன் இறந்ததுலேருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதாக இருந்திருக்கு. மகனே இல்லை, நமக்கு எதுக்குன்னு ஒரு டல்லாகி நம்ம போயிட்டார். அவர் உடலும் உயிர்மனும் இல்லையான்னு சொல்லலாம். அவருடைய புகழும், அவர் படித்த படைப்புகளும், அவருடைய திரைப்படங்களும் இன்றைக்கி என்னெல்லவா காட்சி. அதை டைரக்டரும் இளையராஜா அண்ணனும் பார்த்து படங்களை எங்கேயும் இன்றைக்கும் காலங்காலத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. நானும் பேச முடியல. ரொம்ப அற்புதமான டைரக்டர். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். டைரக்டருடைய ஆன்மா சாந்தது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும். ஒரு கிராம சூழ்நிலையில் வளர்ந்த அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில் இன்னைக்கு இளம் இயக்குனர்கள்லாம் அதை கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் சிறு திரைத்துறையினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது உயிர் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலேயும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டும். திரைக்கலை உலகின் ஈடு இடையற்ற பேரொளி அணைந்து விட்டாலும் தன் படைப்புகளால் அவர் பரப்பிய ஒளி வெள்ளம் ஜெகஜோதியாக காலத்தை கடந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கைரேகை சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து பட்டிக்காடுகளை பட்டண பிரவேசம் செய்ய வைத்து உயிர் காவியங்களாக படைத்த அவரது திரை ஓவியங்களில் 16 வயதினிலே படத்தில் காதல் என்பதை மெல்லிய மயிலிறகால் நெஞ்சை வருடுவதைப் போல அமைத்து உச்சகட்ட காட்சியை படத்தை விட்டு வெளியே வருகிறவருடைய மனதிலே நிறுத்திய பாரதி ராஜா புதிய வார்ப்புகளில் இதயம் எங்கே போகிறது என்ற நினைவை ஊட்டி கிழக்கே போகும் ரயிலிலே
நம்மையும் அந்த ரயிலில் பயணிக்க செய்து மர்மப்பட மன்னன் ஹிச்காக்கினுடைய பிரதிபலிப்பாக அல்ல, அதையும் விஞ்சுகிற வகையிலே சிவப்பு ரோஜாக்களையும் ஒரு கைதியின் டைரியையும் படைத்ததோடு சாதிகளுக்கு அப்பாற்பட்டது காதல், மதங்களுக்கு அப்பாற்பட்டது காதல் என்பதை அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலே நிலைநிறுத்தியதோடு மதம் என்பது வர்ணாசிரமத்தை கடந்தது என்பதற்காக பாலுச்சாமி தேவர் என்ற பாத்திரத்தையே தன் பெயர்தான் அவர் பெயர்தான் வேதம் புதிதிலே நிலைநாட்டி ஆஸ்கார் விருது தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் உலகத்தில் பெரும் நடிகர் திலகம் அவருக்கு மீண்டும் புத்துருவாக்கம் செய்து அவரை மறக்க முடியாத வகையில் திரைப்படத்தில் முதல் மரியாதையாக நிலைநாட்டிய பாரதி ராஜா தமிழ் கலை உலகத்துக்கு கிராமத்து மண்ணை, அந்த மண்ணின் வீரத்தை, அந்த மண்ணின் சுயமரியாதை மானத்தை, பழந்தமிழர் பண்பாட்டை சித்தரித்து புதியதோர் உலகத்தை கொண்டு வந்து நிலைநாட்டினார். தமிழ் குல மறக்க முடியாத பெருந்தொண்டாற்றிய பாரதி ராஜா அவருடைய என் உயிரும் இனிய தமிழ் மக்களே என்ற குரல் அவர் மறைந்தாலும் திரைப்படங்களில் தொடங்கும் போது ஒலித்துக் கொண்டே இருக்கும். மேனியிலே மலர்கள் என்று தூவப்படுகின்றன. மலர்களை தூவியே திரைப்பட காதல் காட்சிகளை பறக்க விடுவார் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட அற்புதமான மகா கலைஞன் மறைந்ததில் தமிழ் திரையுலகம் ஒரு கலையுலக பிரமாவை இழந்துவிட்டது. தமிழ் இன உணர்வு, ஈழ தமிழ் உணர்வு கொண்ட அந்த மாமனிதனின் புகழ் எந்நாளும் வாழும் என்று அவரது பரம ரசிகராகிய நான் நெஞ்சில் எழுந்த வேதனையோடு இதனை என் பக்கத்தில் தமிழ் இனமான உணர்ச்சியினுடைய பிரதிபிம்பமாக சிங்கம் போல மேடைகளிலே கர்ஜிக்கிற என் சகோதரன் இந்த தமிழ் மக்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட உணர்வை ஊட்டி வருகிற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் பக்கத்திலே நிற்கிறார். அவர் இப்பொழுது இரங்கல் தெரிவிப்பார். சொல்லுங்க.